வணக்கங்க. நான் வந்து இப்போ ரொம்ப நாள் கழிச்சு கடைக்கு வந்திருக்கேன். சரி கொஞ்சம் வியாபாரம் பண்ணலான்னு சொல்லிட்டு. எதுக்குன்னா, பையன் வந்து இத்தன நாள் என்னால வர முடியல. ஏன்னா வீட்ல குழந்தைங்க இருக்காங்க. அவங்கள பார்த்துக்கிறேன் இல்லையா? சரி அவங்கள பார்த்துக்கிட்டு எனக்கு பொழுது சரியா போயிடுது. அதனால நான் வரல. இப்போ வந்து என் பையன் வந்து வெளிய போறேம்மா, வந்து கொஞ்ச நேரம் கடைய பார்த்துக்கோங்கன்னு சொல்லி வந்து கூப்பிட்டு வந்து என்ன விட்டுருக்கான். அதனால பார்க்குறேங்க, வந்திருக்கேங்க நானு. சரி வந்தது கொஞ்சம் எல்லாம் கட்டி கட்டி வைக்கலாம். தக்காளி, வெங்காயம்லாம் கட்டி வைக்கலான்னு சொல்லிட்டு கட்டிட்டு இருக்கேன். தக்காளி, வெங்காயம் எல்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. ரேட்டு இப்போ பரவாயில்ல. குறைஞ்சி தான் இருக்கு. ஒண்ணும் பயம் இல்ல. ரேட் அதிகமா ஆகும்போது தான் வந்து தக்காளி, வெங்காயம் கொஞ்சம் கஷ்டம் வாங்குறதுக்கு. இப்போ பரவாயில்ல. தக்காளி எல்லாமே ரொம்ப ரேட் கம்மியா தான் இருக்கு. நாம நான் வந்து இப்போ வேலைக்கு ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். வேலைக்கு போயிட்டே இருக்கும்போது நம்மளுக்கு வந்து எதுவும் தெரியல. இப்போ வீட்லயே இருக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு. இன்னைக்கு கடைக்கு வந்தது கொஞ்சம் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. வெளிய வந்தோம் இல்லையா? அதனால. ஆனாலும் இருந்தாலும் கடையில இருந்தாலும் எனக்கு வந்து எப்பவுமே வீட்ல குழந்தைங்க எப்படி இருக்காங்க? ஏன்னா வந்து சின்னவர் வந்து ரொம்ப ஸ்பீடா ஓடுவாரு. அதனால அவர் வந்து ஓடி எங்கேயாவது விழுந்துற போறாரு, என்ன பண்றாரோ என்னமோன்னு சொல்லிட்டு மனசு முழுக்க அப்படியே வீட்ல தான் இருக்கோம். பாப்பா கொஞ்சம் அமைதியானவங்க, கிரிஷா பாப்பா. அவங்க பரவால்ல. அதனால ரொம்ப அவங்கள நினைச்சு இப்போ அவங்கள வீட்ல யார் பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னா, அவங்க அம்மாவோட அம்மா. அதாவது கிரிஷா பாப்பாவோட அம்மம்மா வந்திருக்காங்க. பாட்டி அவங்க வந்திருக்காங்க. அவங்க கிட்ட தான் குழந்தைங்கள விட்டுட்டு நான் வந்தேன். இப்போ இன்னும் கொஞ்ச நேரம் தாங்க. அதுக்கப்புறம் வந்து பையன் வந்தோனே நான் வீட்டுக்கு கிளம்பிடுவேன். இப்போ நம்ம கடையில இருக்கிற க தக்காளி, வெங்காயம்லாம் பார்க்கலாமா? இங்க பாருங்க எவ்வளோ நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் பாருங்க. நல்லாயிருக்கு தக்காளி, வெங்காயம்லாம். நல்லா இருக்குங்களா? பார்த்தீங்களா?